இந்தாம்மா. எவ்வளவு ஆச்சுண்ணா? 490 ரூபா ஆச்சு. இந்தாம்மா. அண்ணா நான் பர்ஃபி கேட்கவே இல்லையே. இல்லம்மா 490 ரூபா ஆச்சு. 10 ரூபா சேஞ்ச் இல்ல, அதான் பர்ஃபி எடுத்துக்கோ. அண்ணா எனக்கு பர்ஃபி பிடிக்காதுண்ணா. எங்க வீட்லயும் சாப்பிட்றதுக்கு யாருமே இல்ல. பர்ஃபி பிடிக்காதா? அப்ப சிப்ஸ் சாக்லேட் ஏதாவது தட்டுமாமா? எனக்கு புரியல. எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். பேலன்ஸ் 10 ரூபாய் கொடுங்க. ஏமா நல்லா பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க, ஒரு 10 ரூபாய்க்கு சண்டை போட்டுட்டு இருக்க. சரிங்கண்ணா நீங்க காசு கொடுங்க, நான் ஸ்கேனர்ல பண்ணிடுறேன். இங்க பாருமா, நேத்துல இருந்து ஸ்கேனர் ஒர்க் ஆகல. ஒரு 10 ரூபாய்க்கு போய் இப்படி பேசிட்டு இருக்க. வேணா இந்த பொருளை வாங்கிக்கோ, இல்ல வேற ஏதாச்சும் கடையில போய் வாங்கிக்கோ போ. இல்லண்ணா இருக்கட்டும். அண்ணா. என்னம்மா கடை பக்கமே வரமாட்டேன்னு நினைச்ச, திருப்பி வந்திருக்க. என்ன வேணும்? அண்ணா இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் கொடுத்துருங்க. வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சரிம்மா தரேன். மொத்தம் 1500 ரூபா ஆச்சுமா. சரிங்கண்ணா. என்னம்மா 500 ரூபா தான் கொடுக்குற, மீதி காசுங்க? ஓ 1500 ரூபாய்ல நான் மறந்துட்டேனா? இந்தாங்க, இதோட விலை 1000 ரூபாய். என்னம்மா இது? அண்ணா இதுவும் காசு தானேண்ணா, இது என்ன சும்மாவா கிடைக்குது? ஏமா பொருள் வாங்கினா பொருளுக்கான காசு கொடுமா, என்னம்மா கொடுத்துட்டு இருக்க? அண்ணா 1500 ரூபாய் பில்லு சொன்னீங்க, 500 ரூபாய் கொடுத்துட்டேன். இந்த செருப்போட விலை 1000 ரூபாய், இதை வச்சுக்கோங்கண்ணா. ஏமா வாங்குற பொருளும் செருப்பும் ஒண்ணாமா? ஏன்னா இது நல்ல பிராண்டட் செப்பல் தான். நீங்க இதை கம்மி விலைக்கு வச்சுக்கோங்க. நீங்க மட்டும் 10-20க்கு பர்ஃபி கொடுக்கலாம், நாங்க மட்டும் பொருள் கொடுக்க கூடாதா? உங்களை மாதிரி தான் நாங்களும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். காசு என்ன சும்மா வருது? நானும் காசு கொடுத்துதாங்க அந்த செருப்பை வாங்கினேன். நீங்க மட்டும் 10 ரூபா பொருளுக்கு வேற ஏதாச்சும் கொடுப்பீங்க, நான் மட்டும் காசு கொடுத்து பொருளை வாங்கணுமா? 1500 ரூபாய் பில்லு சொன்னீங்க, 500 ரூபாய் காசு கொடுத்துட்டேன், 1000 ரூபாய்க்கு பொருளும் கொடுத்துட்டேன். நான் என்ன வாங்கணுமோ அதை எடுத்துட்டு போயிடுறேன். ஏமா 10 ரூபாய்க்கு சாக்லேட் கொடுக்கறதும் 1000 ரூபாய்க்கு வேற ஒரு பொருளை கொடுத்து போறதும் ஒண்ணாமா? பொருள் வாங்க வர மக்களுக்கு பேலன்ஸ் கொடுங்க. 10-20க்குலாம் பர்ஃபி கொடுக்காதீங்க. உங்களை மாதிரி தானே நாங்களும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். சேஞ்ச் இல்லைன்னா நீங்களாம் எதுக்குங்க கடை வச்சிருக்கீங்க? இப்படி எல்லாருக்கும் ஃபோர்ஸ் பண்ணிலாம் பர்ஃபி கொடுக்காதீங்க. இந்த மாதிரி தான் ஒரு சில கடை சூப்பர் மார்க்கெட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. காசு கொடுத்து நாங்கள் எப்படி பொருள் வாங்குறோமோ அந்த மாதிரி நீங்களும் காசு கொடுக்க பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியணும்னு தான் நான் இப்படி பண்ணேன், வேற எதுக்காகவும் இல்லை. இந்தாங்க பேலன்ஸ்.